ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மத்துலன்னு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்காக நான் ரீசெண்ட் இன்னொரு சிசிடிவி கேமரா வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி முன்னாடி நாங்கள் சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னொன்று பின்னாடி ஃபிட் பண்ணுறதுக்காக இன்னொன்று வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அது எப்படி இருக்குது, அதோட லாங் டைம் ரிவ்யூவுமே இந்த வீடியோலேயே நான் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் அதை யூஸ் பண்ணி தொடங்கி 4-5 மாதம் ஆகிடுது. அது நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அதோட லாங் டைம் ரிவ்யூ அந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் கைஸ், ஒரு பார்சல் இப்போ தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். 1500 ருபீஸ்க்கு இமோ சிசிடிவி கேமரா. இது அதான் இமோ ரேஞ்சர் 2. இதான் இந்த சிசிடிவி கேமரா. இது ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த டைமில் வந்துச்சு வேறு பாக்ஸ் வந்துச்சு. இது வேறு பாக்ஸ் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இது ஒன்று. இதில் 2700 போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சாலும் தெரில. ஸ்க்ரீன்ஷாட் ஒரு பிக்சர் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வைஃபை இருக்கணும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா லைவாக இதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவாக பார்த்துட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் போக முடியும். 24 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். யூபிஎஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் போனாலும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நைட் விஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் ட்ராக்கிங். இப்போ யாராவது ஹியூமன்ஸ் அவங்க நம்ம வீட்டு முன்னாடி பூச்சி போனால் கூட அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட மூவ்மெண்ட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இத்தனை டெசிபிளுக்கு மேலே போனால் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணி வச்சா அது இது ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும். வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணும். அது இல்லாமல் நீங்கள் வேறு எங்கேயாட்டி இருந்துட்டு என்ன யாராட்டும் வந்துருக்காங்க உங்களுக்கு அதை அவங்கள்ட்ட பேசணுன்னா கூட நினச்சா கூட இது வரையும் நீங்கள் பேசலாம். அது அவங்களுக்கு அகிஞ்சி அதுவும் அந்த அப்ளிகேஷன் வழியாக பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் எப்படி செட்டப் பண்ணலாம் நான் காமிச்சாரேன். ஆக்சுவலாக இது கூகுள் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அலெக்ஸா கூட கனெக்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். கூகுள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் லைவாக வீடியோலாம் பார்க்க முடியாது. ஆனால் சும்மா ஒரு டிவைஸ் மட்டும் கூகுள் ஹோம் ஆப்பில் ஏற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் கைஸ் இந்த கேமரா. 360 கேமரா 1080p ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 2 மெகாபிக்சல் தான் கேமராவோட கிளாரிட்டி இருக்கும். அது கூட ஃபஸ்ட் ஆட்னா இது ஆரம்பிச்சில் என்னது இந்த கேமராவில் எங்கே மெமரி கார்டு பண்ணணுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப நேரமாக கிடந்து நான் தேடிலைங்க. பின்னாடியா அங்கேயா இங்கேயான்னு இது வேணால் நீங்கள் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா வைஃபையோட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம கேமராவோட பொசிஷன் அங்கே இங்கேயும் மாற்றினா கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி அமுக்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் பையன் போகணும் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் லேண்ட் கரெக்டாக கனெக்ஷன் வயர்டு கேமரானா நம்ம கொடுக்குற மூமெண்ட் இமீடியட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி தான் அமைச்சா புரியவே இல்லை, என்னடா மெமரி கார்டு எங்கே போடணுன்னு. அது எங்கன்னா அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரீசெட் பட்டன் இருக்குது, வேணால் ரீசெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஆர் கார்டு கொடுக்கீங்கன்னா மெமரி கார்டு போடுறது இங்கே. அதுக்கு நான் ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்கேன் சாண்டிஸ்கோட. ஃபஸ்ட் வாட்டி அமைச்சில் 64 GB வாங்கியிருந்தேன். அது 2 மாதத்துக்குள்ள ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம அது அமைச்சு நமக்கு வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். அது தவிர அந்த இது அப்படியே 2 வாசல் இருக்கும். நான் ஸ்டாண்டே டெஃபினேஷனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். SD குவாலிட்டியில். HDயும் பண்ணலாம், அது மாதிரி HDRலையும் பண்ணலாம். HDRயில் பண்ண முடிச்சு நம்மளுடைய கிளாரிட்டி இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு தேவையில்லாத டைம்லலாம் நீங்கள் போய்ட்டு அந்த தேவையில்லாத ரெக்கார்டிங்ஸ் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கேட்டு அந்த இதெல்லாம் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு 2 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு டெலிட் பண்ணாலும் போதும். ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல் ஹவரை விடலை இதுவரை. ஒரு 40% இல்லை 40 GB அமைச்சிலேயே நான் போய் டெலிட் பண்ணிடுவேன். பழைய இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணி விட்டுருவேன். அது அப்படியே போகுது. இதுதான் பார்த்துக்கிட்டிங்களா. இது நம்ம செவத்தில் போய் இங்கே மாட்டிட்டு 360 இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு இது வரும், யூசர் மேனுவல். பார்த்துக்கிட்டிங்க. அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் அதோட சார்ஜிங் அடாப்டர். மீன்ஸ் இதை தான் இந்த இதில் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம எங்கேயாவது ப்ளக் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இந்த பெட்டியில் எனக்கு தரவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி நான் ஆரம்பித்தேன் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ரெனியூடு மாடல் போயிட்டேன். அப்படின்னா அந்த அமேசான்லேயே ரீஃபர்பிஷ்ட் மாடல் வெளியிடவும். அப்படின்னா நம்ம அதோட பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 1500 ஃபஸ்ட் வாட்டி தான் ஆரம்பிச்சில் 1200 தான் வாங்கினேன் ரீஃபர்பிஷ்ட் மாடல். அப்படின்னா சிலவங்க இதை வாங்கிப்பாங்க. நான் வாங்கிட்டு என்னென்னா அவங்க வீட்டில் லேண்ட் கனெக்ஷன் இல்லை அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் ஒரு ரிட்டன் கொடுத்துவாங்க. ஸோ நமக்கு டேமேஜ் இல்லாத பீஸு நல்ல விளக்கமையாக கிடச்சிடும். ஸோ நான் அந்த ஃபஸ்ட் வாட்டி அந்த மாடல் தான் வாங்கினேன். அதனாலே இந்த பாக்ஸ் இல்லை, ஆனால் இந்த வாட்டி அந்த பாக்ஸ் வந்துருக்கு. இதோட கிளாரிட்டி, இந்த வீடியோட கிளாரிட்டி, அதே மாதிரி இதோட மைக் கிளாரிட்டி எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா
ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் சில நான் இப்போ பேசிகிட்டு இருக்க கூட அதில் ரெக்கார்ட் ஆகிட்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி தானே இருக்குது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் இதில் அட்டாச் பண்ணேன். நீங்களே பார்த்துருங்க. நைட்டில் எப்படி கிளாரிட்டி இருக்கும், காலையில் எப்படி கிளாரிட்டி இருக்கும், எல்லா இதையும் நான் அட்டாச் பண்ணி வரேன். நீங்கள் அதையும் பார்த்துருங்க. ஹாய் காய், இது நம்ம சிசிடிவி கேமராவோட கிளாரிட்டி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு பார்த்துருங்க. 66 டெசிபிளுக்கு மேலே ஆடியோ இருந்தாலே இது ரெக்கார்ட் ஆகும் தெரியும். அவ்வளோதான் கிளாரிட்டி. அப்புறம் நம்ம மூவ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். பார்த்துங்க. அவ்வளோதான். நீங்கள் வேலை செய்கிற வேறு இடத்துல உங்கள் பேரண்ட்ஸ் வேறு இடத்துல இருக்காங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். பயரவே வேண்டாம். அதேமாதிரி நம்ம ஊருக்கெலாம் போகும்போது நீங்கள் எல்லாம் போகும்போதுலேயும் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா கேமரா இருக்குல்ல, ஃபுல் டைம் ரெக்கார்டிங். அதேமாதிரி இப்போ உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி. யார் கூடயும் நமக்கு பிரச்சனை இல்லைனாலும் பாக்கிலும் நம்ம பிரச்சனைக்கு வந்தால் நமக்கு நம்ம சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இன்னும் இதில் நான் வாங்கினது சாண்டிஸ்கோட மெமரிக்காக தான் வாங்கினேன். அதை வேணா காமிக்கமா. இதுதான் இது சாண்டிஸ்கோட மெமரி கார்டு 32 GB. ஃபஸ்ட்லாம் 30 GB கோஸ்ட்லி ஆகும். இது 300 rupees தான் கிடச்சி. பரவாயில்ல, 700 rupees போட்டுருக்கு. ஆனால் நமக்கு 300 rupees கிடச்சி. இது இந்த சாண்டிஸ் மெமரி கார்டு. பின்ன யாரெல்லாம் இந்த கேமரா வாங்கணும்னு ஆசைங்களோ அவங்களுக்குலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வேணால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஏன்னா 1500 வரும். உண்மையாகவே பரவாயில்லாம லாபம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த இது செட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் கேட்டேன். எங்களுக்கு வீட்டில் பின்னாடி முன்னாடி ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. அதுக்கு எத்தனை அவங்க 12,000 கொட்டேஷன் போட்டு தந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த என்னது ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சு அந்த செட்டப் செஞ்சு ஒயர்டு இது வச்சு தந்துடுவாங்க. என்ன ஆனால் அதுக்கு அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. இல்லை இப்போ இதில் இப்போ நான் ரெண்டும் ஒரே இமோவோட ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டுமே இமோவோட கேமரா தான். ஸோ எனக்கு என்னென்னா அந்த இமோ லைஃப் வீடியோ அந்த கேமராவோட அப்ளிகேஷனை நான் மொபைலில் ஏற்றிட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் டோர் பேக் டோர் அப்படின்னு ரெண்டு போட்டுறேன். ஸோ எனக்கு அந்த வேலை ஈஸியாகவே முடிஞ்சிட்டு இப்போ நான் ரெண்டையும் மாற்றி பார்த்துக்கலாம். எங்கே போனாலும் ரெக்கார்டிங். ஃபஸ்ட் வாட்டி 64 GB ஆனாலும் இந்த 30 GB போதும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ரெக்கார்டிங் போதுமே. அதுக்கப்புறம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாமே. அதனால் அப்படி இருக்கும். இவ்வளோ தான் கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேமரா பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா வேறு என்ன வேலை ரிப்ளை பண்ணுறது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே போட முடியுங்க. சரி போடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை.